வந்து இப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணுறதா இருந்திருக்காங்க. அவங்களுக்கே தெரியாமல் அனுப்பிச்சிட்டாரு. உடனே திரும்ப பெறப்பட்டு அவரும் இடமாற்றம் பண்ணப்பட்டு அவருக்கு அது குறித்து அவர் மீதும் தேவையான நடவடிக்கைகளும் எடுக்கவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மற்றதும் அதே மாதிரி தான். சரி, அது வந்து அரசாங்கத்திற்கு எந்தவித இந்த மாதிரியான இதுவும் இல்லை. ஒரு சில பேர் வந்து அது தவறாக அந்த மாதிரி அனுப்புகிறாங்க. மற்றபடி அது வந்து குஜிலியம்பாறையில் உடனடியாக அது திரும்ப பெறப்பட்டு அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அரசாங்கம் அமைய உதவிய மக்களுக்கு சட்டமன்றத்தில் பேசாம சட்டமன்றத்தினுடைய மாண்பு கடிதம் வேணுமா? எதிர்கட்சி தலைவரும் நீங்களும் மாற்றி உரையாடப் போவது எந்த விதத்தில் நியாயமா இருக்கு? இல்லை, சட்டசபை விவகாரம் இல்லை, மானிய கோரிக்கையில் என்ன பேச வேண்டியமோ அதெல்லாம் பார்த்தோம். சட்டசபையோட நீங்கள் 2 மணிக்கு முடிய வேண்டிய சட்டசபை வந்து 6 மணி 7 மணி ஆகும். தேவையான அளவு எக்ஸ்டெண்ட் பண்ணி எல்லாரும் இருக்கும். ஸோ மானிய கோரிக்கைகளை விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் விவாதிச்சுட்டு இருக்கோம். மற்றபடி எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய ஸ்பேஸ் முந்தைய காலகட்டங்களோட அதிகமாக தான் இன்றைக்கி சபாநாயகர் கொடுக்கும். அதை வந்து எதிர்கட்சிகளும் பெருசாக பாராட்டியிருக்காங்க. எதிர்கட்சிகள் என்ன சொல்லியிருக்காங்க, முன்னாடி 5 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் மானிய கோரிக்கை விவாதத்தில் எல்லாத்துக்கும் பேசுறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ 15 நிமிஷம் 20 நிமிஷம் 35 நிமிஷம் 45 நிமிஷம்லாம் எதிர்கட்சியுடைய திரு ஏவாவில் அவர்களும் பேசுவாங்க. ஸோ அது மாதிரி எல்லாருக்கும் தேவையான வாய்ப்புகள் கொடுக்கணும். வட்டாட்சியர் வந்து மாற்றப்பட்டாங்க. ஆனா தலைமைச் செயலாளர் கீழே கல்லூரி இணை இயக்கணும் அவங்க மேல ஏதாவது தலைமைச் செயலாளர் அவங்க மேல இல்லை, அது குறித்து முதல்வர் ஆலோசிச்சு இப்போ தேவைப்பட்டால் கண்டிப்பாக அது என்ன நடவடிக்கை எடுக்குமோ எடுப்போம். ஆனால் அது வந்து கண்டிப்பாக அரசுக்கு அதுக்கு உடன்பாடு இல்லை. சார், ஆரோக்கியமான விவாதங்களை தவிர்த்துட்டு டட்டூஸ் சங்கி இதெல்லாம் ஏற்புடையதா சார்? சட்டமன்றத்தில் இதெல்லாம் பேசலாமா சார்? அதுல தான் என்ன கான்ஃபிளிக்ட்னா உங்களுக்கு சிபிஐ கூட சரி காங்கிரஸ் மாநிலத்தாக கூட அதை விமர்சிக்கிறாரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. சிபிஐ எம்பிலாம் வந்து இல்லை குஜிலியம்பாறை விஷயத்தில் அதை வந்து உடனடியாக அதை சொல்லியாச்சு. கல்லூரி விஷயத்தில் என்னன்னா, இது இன்னும் வந்து கவர்னருடைய மேற்பார்வையில் நடந்துட்டு இருக்கு. கல்லூரியில் நம்ம வந்து எஜுகேஷனாக மாநில பட்டியலை கொண்டு வரணும் நம்ம பல காலமாக போராடிட்டு இருக்கோம். கல்லூரியில் இன்றைக்கி யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கவர்னர் கட்டுப்பாட்டில் இயங்கிட்டு இருக்கு. அதில் பல சிக்கல்கள் இருக்குது. நிறைய இடத்துல இன்னொரு ஜனவரி மாதம் வந்துச்சுன்னா நமக்கு எந்த யூனிவர்சிட்டியிலுமே வைஸ் சான்சலர் இருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு நிறைய முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு. எல்லாம் சீரமைக்கிறதுக்கான நிறைய முயற்சிகள் எல்லாம் டெம்பரரி ஸ்டாஃப்ஸு எந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் எந்த ஸ்டாஃப்ஸும் ஃபில் பண்ண முடியாத சூழ்நிலை நிறைய விஷயத்தில் இன்றைக்கி கான்வெகேஷனே நடக்கலை, சர்டிஃபிகேட் கொடுக்க முடியல, நிறைய குளறுபடிகள் நிறைய விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக அதை வந்து மாநில பட்டியலில் கொண்டு வரணும் தான். அப்போ தான் நமக்கான முழு கட்டுப்பாடு இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து முழு அளவில் நம்மளோட கட்டுப்பாடோடு செயல்படும். கடந்த